ஆமா. உடனடியாக எப்படி செந்தில் பாலாஜி அங்க போனாரு? உடனடியாக ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. மக்களுடைய துயரங்கள காமிச்சு விஜய்க்கு எதிராக மாற்ற முயற்சிக்கிறது ஆளும் திமுக அரசு. இப்படியெல்லாம் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இப்படி இப்படி பேசுறாங்கன்னா நிச்சயமா அவங்க எல்லாம் மனசாட்சியே இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஒரு துயரம் நடக்குது, துயரம் நடக்கிற இடத்துல அந்த ஊர்ல இருக்கிறவரு அப்ப நாளைக்கு யாருமே பாதிக்கப்பட்டவங்களை போய் பாக்குறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. இன்னைக்கு இங்க இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க இருந்தான்னு தெரியல, அவர் எங்க இருந்து போகணும்னு தெரியல. அவர் ஒரு மாவட்டத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு தொடர்புல இருக்கணும் போது முதலமைச்சர் ஆபீஸ்ல கூட உடனே போய் பாருங்கன்னு சொல்லி இருக்கலாம். அவங்க சொல்லாம கூட அவர் போயிருக்கலாம். போறது இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில யார் வேணா இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அப்ப நாளைக்கு யாரா இவங்க விபத்துல விழுந்தாங்கன்னா கூட போய் தூக்கி விடுறது கூட நம்ம தயங்கணும் போல இருக்கு. இப்போ ஒருத்தர் விபத்துல விழுந்தாங்கன்னா நம்ம போய் தூக்கி விடுறோம்னா நமக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்களா இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விட்டா கூட ஏதோ இவருக்கு எப்படி தெரியும் நான் விடுறது, முதல்ல கை கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க போல. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு நடைமுறையா இருக்கு. நீங்க இது மட்டும் இல்ல, இப்ப இன்னொன்னு சொன்னாங்க, இது மாதிரி இடம் நாங்க சூஸ் பண்ணி கொடுத்த இடம் இல்லைன்றாங்க. இப்ப அது முரண்பட்ட நிலைக்கு நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப ரொம்ப இப்ப எங்களுக்கும் அந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும். இப்ப நாங்க ஒரு இடம் கேட்போம், இது முடியாதுன்னு காவல்துறை, உடனே அவங்க கிட்ட போய் பேசுவோம். மாற்று இடம் காட்டும் பொழுது எங்களுக்கு நிறைவா அந்த இடம் ஓகேன்னா தான் நாங்க அதை ஓகே பண்ணுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன், காவல்துறை மாற்று இடம் கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். வர்றது உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் அல்லது உங்களை நம்பி வரக்கூடிய ரசிகர்கள், அவருடைய உயிருக்கு நீங்க தானே பொறுப்பு. அந்த இடம் கொள்ளாது அப்படின்னா நீங்க தானே அதை தடுத்து, நீங்க தானே அது வேண்டான்னு சொல்லி போனோம். நீங்க வேண்டான்னு சொல்லி போகாம நீங்க அங்க நடத்துவீங்க. அப்ப நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க, உங்க ரசிகர்களுடைய உயிரை, பொதுமக்களுடைய உயிரை நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க. அந்த பழியை தூக்கி காவல்துறை மேல போடுவீங்களா? எப்படி இது நியாயமா இருக்க முடியும்? நீங்களுமே சொன்ன மாதிரி திருச்சியில மிகப்பெரிய அளவுக்கு மாநாட்டை போட்டிருக்கீங்க, கூட்டத்தை சேர்த்திருக்கீங்க. விசிக தரப்புல மிகப்பெரிய ஒரு ரோடே ஒரு பைபாஸே பிளாக் அளவுக்கான மக்கள் கூட்டம் எல்லாம் நான் தான் சொல்றேன். நீங்க இப்ப சொன்னதுதான், நாங்க அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி நாங்க போய் காவல்துறை தலைவரை போய் பாக்குறோம், டிஜிபி போய் பாக்குறோம். பார்க்கும்பொழுது அப்பவே நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஆன்டிசிபேட்டட் க்ரௌட அவங்க கிட்ட சொல்றோம். அவர் காவல்துறை தலைவர் அவ்வளவு பேர் வருவாங்களான்னு 2 தடவை எங்களை கேட்கிறாரு. நாங்க அப்ப ரொம்ப தெளிவா சொல்றோம், இல்ல வருவாங்க அப்படின்னு. அப்ப அவர் அப்ப இந்த இடத்த பார்க்கிங் வச்சுக்கோங்க, இது இப்படி வச்சுக்கோங்கன்னா ஒரு சில சஜஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கும் காவல்துறைக்கும் இல்லாத முரண்பாடா வந்துற போது, காவல்துறையோட அனுதினமும் இப்ப இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, இன்னைக்கு தாவேகா கொடி நடுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கா? இல்லையே. நினைச்ச இடத்துல போய் நட்டு வராங்களே. இன்னும் சொல்ல போனா அதிகாரிங்க அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, ஏதாவது இது நெகட்டிவ் ஆக்கிட போறாங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் இருந்துதான் அதிகாரிகள் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா காவல்துறை ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்றாங்க.